முருகர் அடியார்கள் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் இந்த கேள்வியை சந்திச்சிருப்பாங்க. எல்லா கோவில்லையும் இருக்கிற முருகர் ஒன்று தானே, அது ஏன் இந்த கோவிலில் மட்டும் வணங்காமல் ஊர் ஊராக இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாமே சமம் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வியை கேட்கும் போது நமக்கு பதில் சொல்ல சில பேருக்கு வந்து தெரியாது. ஆமாம், கரெக்டு தானே, இந்த முருகரை வணங்கினா திருச்செந்தூர் முருகரை வணங்குன மாதிரி தானே, இந்த கோயில் முருகரை வணங்கினா பழனிமலை கோயில் முருகரை வணங்குற மாதிரி தானே அப்படின்னு அவங்க அந்த கேள்வியை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாட்டி அகெயின்ஸ்ட் பண்ணி பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அந்த கோயிலில் இருக்கிற முருகர் அது வேற, இந்த கோயிலில் இருக்கிற முருகர் இது வேற அப்படின்னு அவங்க பிரித்து பார்த்து வாதம் பண்ணுவாங்க. இதில் கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கேள்வி நாத்திகத்தனமாக இருந்தால் கூட அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். எல்லா கோவில்லையும் ஒரு முருகர் இருப்பார், ஒரு விநாயகர் இருப்பார். இந்த எல்லா கோவில்லையும் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற விக்கிரகத்தை நம்ம இங்கே வணங்கினாலே அவங்கள வணங்குறது சமம் தானே அப்படின்னு கேட்டோமா, சமம் தான். நம்ம அந்த விக்கிரக, அதாவது அந்த கருஞ்சலை மேலே வைக்கிறதோ இல்லாட்டி விக்கிரகத்தில் வைக்கிறதோ, இல்லை நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற முருகர் படத்து மேலே வைக்கிறதோ, இந்த கடவுள் நான் அந்த கடவுளாக நினச்சி வணங்குறேன், இந்த சாமியாக நினச்சி நான் கும்பிட்றேன் அப்படின்னு நினச்சி கும்பிடும் போது நம்மளோட நம்பிக்கை அந்த சிலை மேலேயோ அந்த விக்கிரகம் மேலேயோ நம்ம வந்து செலுத்துகிறோம். ஆனால் இதை இன்னும் உணரணும், இன்னும் ஜீவிக்கணும், அதோட சாராம்சத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லைக்கு போன பிறகு தான் நம்மளுக்கு அடையும். இது கிடைக்கிறது வந்து அழைப்பு மூலயமாக தான் ஏற்றுக்குவாங்க. அதாவது அந்த நேரத்தில் அந்த குறி எடுத்துட்டு நமக்கு வந்து தகவலாக கொடுப்பாரு. யார் மூலியமாச்சு, எங்கே திருச்செந்தூருக்கு போகலையா, திருச்செந்தூருக்கு போகிறேன்னு சொன்னீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். அதை கேட்டோடனே அடடா, திருச்செந்தூர் முருகர் நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, போகிறேன், இப்போவே டிக்கெட் போட்டு போயிடலாம், இல்லை இந்த வருஷமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்லுவாங்க. இது போன்ற நம்ம மனசுக்குள்ளே அட்டாச்சாக இருக்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல தான் அது ஜீவிக்க முடியும். அதே நேரத்தில் அந்த கோவில் முருகரும் இந்த கோவில் முருகரும் சமமாக கேட்டோமா, விக்கிரகங்கள் வழியாக நம்ம எண்ணங்கள் வழியாக சமம். ஆனால் சிலைகளும் அந்த கோவில் மேலே இருக்கிற அந்த கலசங்களும் கீழுக்கு வைக்கிற அதுக்கு உண்டான சக்தியும் வெவ்வேறு. அதாவது ஒன்னோட ஒன்று ஒப்பிடவே முடியாது. 6 படையில் இருக்கிற 6 கோவிலும் 6 வகையான அவ்ரா வந்து கிரியேட் பண்ணும், 6 வகையான ஒரு சூழலை வந்து உருவாக்கும், 6 வகையான புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு வழியும் வகுக்கும். அவங்களோட பிளஸ்ஸிங்கே வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மாதிரி. அதாவது நம்மளுக்கு எப்படி வலது கை இருக்கோ, அதே நேரத்தில் இடது கை இருக்கோ, வலது கால் இடது கால் இருக்கோ, கண் மூக்கு இதெல்லாம் இருக்க தனித்தனியாக இருக்கல, இது உடம்போடு ஒட்டி இருக்கல, அதே போல தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கும். ஒவ்வொரு ஐடியாலஜிஸை வந்து இன்கிரிப்ட் பண்ணோம். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற இறை அருளை வந்து இறை ஞானத்தை வந்து இன்னும் மெருகூட்டி கொண்டு போகும். அதனால் அந்த எல்லைக்கு போகும்போது தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வகையான புதையல். 6 கோயிலில் 6 புதையல் இருக்குது. 6 புதையலும் வந்து ஒன்றாக இணைஞ்சா ஒரு பெரிய சக்தி கிடைக்கிது சொல்லும் போது நம்ம அந்த 6 எல்லைக்கு போய் எடுக்கிறோம்ல, அது போல தான் இது. ஒவ்வொரு கோவிலோட எனர்ஜிஸ் வந்து வெவ்வேறு மாதிரியான எனர்ஜிஸ். அதே போல் மலேசியாக்குள்ளே இருக்கிற முருகக் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, ஐயன் கோயிலாக இருந்தாலும் சரி, அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு மாதிரி இயங்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஜலம்பரு முனீஸ்வரர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருப்பார் இங்கே நார்த் சைடில். அது கொஞ்சம் கீழுக்கு போனோமா கம்பங்குழு சாவா என்கிற இந்த வால்முனீஸ்வரர் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். அதோட இன்னும் கீழுக்கு போனோமா தம்பை முனீஸ்வரர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். அந்தந்த எல்லையில் அந்த சாமியை மட்டும்தான் இருக்காங்களா, அதாவது அந்த 3 முனீஸ்வரர் மட்டும்தான் இருக்காரா மலேசியாவில்? இல்லை, தெருவுக்கு தெருவு ரோட்டு பகுதியில் எல்லா இடத்துலையும் முனீஸ்வரர் இருப்பாங்க. ஆனால் அந்த கோவிலோட எனர்ஜிஸ் அந்த மக்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனால அவங்க வந்து டெய்லி போய் வணங்குற தெய்வங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த எனர்ஜிஸ் இருப்பாக இருக்கோ அது அந்த எனர்ஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போய் மேக்னெட்டாக போய் ஒட்டிக்கும். அதே நேரத்தில் நம்ம புது எனர்ஜிஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறதா இருந்தால், புது அவுரா டிஸ்கவர் பண்ணுறதா இருந்தால் நம்ம எண்ணத்தை வைக்கணும். அந்த எண்ணம் பிரகாரப்படி தான் இது நடக்கும். இது அனைத்து கோவிலும் வந்து சிவன் கோயிலுக்கு சம்பந்தமாக அதாவது பொருந்துமா கேட்டோமா, டெஃபினெட்லி இல்லை. சிவனோட கோவிலில் இருக்கிற அவுராஸ் வேறு டிமென்ஷன்லேருந்து வர்ற அவுராஸ் மாரி ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கைலாசத்துக்கு போயிருக்கலாம், அல்லது பசுபதிநாத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி அவுராஸ் வந்து வேறு இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது.
அவரோட எனர்ஜிஸ் இல்லாமல், அதாவது அவரோட அழைப்பு இல்லாமல் அந்த எல்லைக்கும் போகவே முடியாது. திருவண்ணாமலையில் இருக்கிற எனர்ஜிஸ் வேற, திருவாரூர் இருக்கிற எனர்ஜிஸ் வேற, குற்றாலத்தில் இருக்கிற எனர்ஜிஸ் வேற. பலரும் மலேசியன்ஸ் வந்து குற்றாலத்துக்கு போனதே கிடையாது. அப்படி போகிறவங்க வந்து அந்த குற்றாலநாதரை பார்க்கறது வாய்ப்பும் கிடைச்சது கிடையாது. குற்றாலத்தில் போயிட்டு அந்த குற்றாலநாதரை போய் வணங்குறதுக்கு முன்னாடி அந்த குற்றால அருவியில் 18 லிங்கம் வழியாக பட்டுட்டு வர நீரில் குளிச்சிட்ட பிறகு அந்த குற்றாலநாதரை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட பிளெஸ்ஸிங் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட இயற்கை எனர்ஜிஸை வேறு டிமென்ஷனில் கொண்டு போகும். உங்களோட அவுராவே பெரிய லெவலில் கொண்டு போகும். இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மலேசியாவுக்கு வர முடியுமா கேட்டோம், அதை எல்லா எனர்ஜிஸும் எடுத்துகிட்டு வர முடியுமா கேட்டோமா, எல்லாருக்கும் அப்படி அமையிறது. அதே நேரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போகிறதே சில பேருக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. அதாவது நால்வர்கள் படித்த இந்த பாடல்கள், தேவாரம் என்ற இந்த புகழ்பெற்ற பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்களா, அந்த எல்லையில் 246 கோயில், மன்னிச்சிருங்க தவறாக இருந்தால், அந்த ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை படித்து அங்கே இருக்கிற சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப 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 கடுமையான யாத்திரை. அதெல்லாம் அழைப்பு இருந்தால் மட்டும் இல்லை, நம்மளோட எண்ணமும் நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாரி புண்ணியங்கள் செஞ்சுருந்தால் மட்டும்தான் அந்த பாதையிலே போக முடியும்னு பல வரலாறு மிக்க சித்தர்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல சித்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இப்போ இந்த அழைப்பு வருதுன்னு சொல்கிறாங்களே, அழைப்பு வருதுன்னா சாமி இறங்கி சொல்லுமா கேட்ட கிடையாது. இது ஒரு தூதுவன் மாரி, ஒரு கந்தர்வ குரலில் நம்மளுக்கு அந்த விஷயம் கேட்கும். இல்லாட்டி கந்தர்வ மொழியாக பிறர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் சில பேர் வந்து சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாத நேரத்தில் ஒரு கண்டென்ட்ஸை பார்ப்போம். அதை பார்த்துட்டு பிறகு இது என்னோட அழைப்பு அப்படின்னு நினச்சி நம்ம போகிறது உண்டு. இது போன்ற பாம்பன் சுவாமிகளோட அவரோட இந்த பந்தங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பந்தங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த சஸ்திர பந்தங்கள், இந்த பந்தங்கள் உருவாக்குன பாம்பன் சுவாமிகளுக்கு இது வரைக்கும் பழனிக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைச்சது கிடையாது. ஏன்னா அவர் வர சொல்லல். அது போன்ற வரலாறுக்கு மிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் முருகர் வழிபாட்டில் போகிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ இந்த வழிபாட்டு தலங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு அம்சங்கள் உண்டு. அந்த எல்லையில் சின்ன சின்ன கோவிலாக இருந்தால் கூட அந்த சின்ன சின்ன கோவிலுக்கு உண்டான அம்சங்கள் அந்த எல்லையில் இருக்கிற பக்தர்களுக்கு உகந்தது. அதுவே அந்த பக்தர் வழியாக அந்த கோவில் வந்து நல்லா பிரசித்தி பெற்று மேல் நோக்கி ராஜகோபுரத்தோடு வந்துச்சுன்னா அது அந்த எல்லையை தாண்டி இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கும். இது தலைமுறையாக கொண்டுட்டு போகிறது. இது மற்ற மதத்தில் இருக்கா கேட்டோமா கிடையாது. அதனால தான் ஹிந்து மதமோ, அதாவது நம்ம வழிபாடுற இந்த மதங்கள் வந்து மிக உகந்தமான மதம். நம்ம தான் கட்டி காக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் பேணி காக்கணும், நம்ம தான் வந்து இந்த வரலாறை வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ இந்த கோவிலுக்குள்ள எனர்ஜிஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் வந்து நம்மளை அழைச்சி அந்த இடத்துக்கு வர வச்சு அதை ஜீவிக்க வைக்கும். நம்மளால் வந்து இப்படி காட்ட முடியாது, இது பார்த்திங்கன்னா இதுதான் அது சக்தி பாருங்கள், இதுதான் இதோட சக்தி இப்படி பாருங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் உணர்கிற விஷயத்த இன்னொருத்தங்க நான் இப்படி உணர்ந்தேன், நீங்கள் உணர்ந்தீங்களா, ஆமாம் எனக்கு அந்த எனர்ஜிஸ் கிடச்சிச்சு, இது மட்டும்தான் அவங்க சொல்ல முடியும் தவிர இதை தாண்டி இது காட்ட முடியுமா கேட்டுமா முடியாது. ஏன்னா இதோட விஷயங்களுக்கே நம்ம இணங்கி வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். நன்றி.